ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரணிதா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆர்ட் கான்டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் வீடியோ தாங்க. எஸ், எல்லாரும் ஆல்மோஸ்ட் தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. டூடில் ஃபார் கூகுள் ஆர்ட் கான்டெஸ்ட் பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டூடில் ஃபார் கூகுள் ஆர்ட் கான்டெஸ்ட் பத்தின எல்லா டீடைல்ஸையும் கூகுள் doodles.google.com d4gங்கிற வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. நான் இந்த வீடியோல அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கோ த்ரூ பண்ண போறேன். ஆனா தயவு செய்து பேரண்ட்ஸ் உங்க குழந்தைகளை இந்த ஆர்ட் கான்டெஸ்ட்ல என்ரோல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வெப்சைட்க்கு போய் எல்லா டீடைல்ஸையும் திரும்ப நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. அது உங்களுக்கு மோர் கிளாரிட்டியை கொடுக்கும். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் என்ன தீம்னு பார்த்துடுவோம். This year theme is I am strong because strength is not only about how fast you can run or how many push-ups you can do. It's also about the strength inside of you. How do you rise above troubles and keep moving forward in tough times? When you make mistakes or get scared, what helps you clear the clouds above your head? When people around you are feeling down, how do you use your inner strength to lift them up? Our theme this year invites you to tell us what makes you uniquely strong. Enter a doodle button வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் enter a doodle button. இதை கிளிக் பண்ணீங்கன்னா you get into an entry form. இது வந்து ஃபைனல் ஸ்டெப். எவ்வளோ ஒரு அற்புதமான தலைப்புன்னு பாருங்களேன். அதுவும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் செல்ஃப் மோட்டிவேட்டிங் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூகுளும் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப கிளியரா சொல்லணும்னா இந்த டூடில் ஃபார் கூகுள் இந்த ஆர்ட் கான்டெஸ்ட்டை ரன் பண்றது கூகுள் தாங்க. ஸோ ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அவர் கிட்ஸ் டு show their talent to participate in this art contest. So இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 topics வந்து இருக்கு. How it works, prizes, judges, educator resources, FAQ and finally enter a doodle form. So first நம்ம how it works ன்னு பார்த்துடுவோம். How it works. Use your imagination to create a Google Doodle based on what inner strength means to you. ஸோ இது வந்து நம்ம எப்படி இதில் என்டர் ஆகணுங்கிற டீட்டெயில்ஸை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் வெப் பேஜில். How to enter? We are excited to see some strong doodles this year. Students can work with any materials they want, but all doodles must be entered using the entry form. Parents and teachers can mail us the completed entry form or submit it online as a PNG or JPG. The contest is open for entries until February 26, 2021, 11:59 p.m. PST. So, PST time zone February 26th night 11:59 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெட்லைன் இதுதான் வந்து டெட்லைன். இதுக்குள்ள உங்க டூடில் வந்து நீங்க அப்லோட் பண்ணிடணும் டூடில் ஃபார்மை. ஸோ ஹியர் இஸ் சம் இன்ஃபர்மேஷன் டு ஹெல்ப் யூ கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் ஆர் பிரிண்ட் த என்ட்ரி ஃபார்ம். ஸோ இங்க போயிட்டு நம்ம என்ட்ரி ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த என்ட்ரி ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோமா. இதுதாங்க அந்த என்ட்ரி ஃபார்ம். இது வந்து ஒரு பிடிஎஃப்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் ஷுட் பி a PDF. இதுல வந்து 2 பேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பேஜ் தான் நமக்கான ஃபார்ம், இந்த டூடில் ஃபார்ம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். How to enter your doodle. We are excited to see the amazing doodles for the 2021 Doodle for Google theme. I am strong because follow these helpful instructions to make sure your doodle makes it into the contest. So டெஃபினட்டா இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணாதான் இந்த கான்டெஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆவீங்க. ஸோ இந்த டீடைல்ஸை வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. நான் இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். யா,
ஸோ ஸ்டெப் 1 வந்து பாத்தீங்கன்னா print and fill out the form. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் நம்பர் 2 இருக்கு இல்லையா, இதை பிரிண்ட் பண்ணி fill out பண்ண சொல்றாங்க. Print out and complete each field on the form. To be accepted, all entries need your school info, a title and description, and most importantly, a signature from your parent or guardian. இப்போ வந்து பாத்தீங்கன்னா to be accepted, இந்த ஃபார்ம் அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே ஃபில் ஆயிருக்கணும். மெயினா அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கிறது ஸ்கூல் இன்ஃபோ, டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். நம்ம அந்த ஃபார்ம்ல வந்து பார்த்துடுவோம். இப்போ ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலா கொடுக்கல, வெர்டிகலா கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்காக இதை ஹரிசாண்டலா ரொட்டேட் பண்றேன். ஓகே, இதுதான் அந்த ஃபார்ம். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு டீட்டெயிலாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா இதை. ஓகே, இது ஜூம் பண்ண முடியல என்னால. ஸோ இதுதான் அந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ளூ கலர் ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ப்ளூ கலர் ஏரியா. இதை வந்து மறக்காம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்டோட ஃபுல் நேம், ஸ்கூல் கிரேட் லெவல், ஸ்கூல் ஆர் நான் ப்ராஃபிட் நேம், ஸ்கூல் ஆர் நான் ப்ராஃபிட் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட் அண்ட் ஜிப் கோட், ஸ்கூல் ஆர் நான் ப்ராஃபிட் ஃபோன் நம்பர் அண்ட் டைட்டில் ஆஃப் டூடில். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுவோம் ஸோ தட் நீங்க கிளியரா பார்க்க முடியும். டைட்டில் ஆஃப் டூடில் 10 வேர்ட்ஸ் மேக்ஸ். மேக்ஸ் வந்து நீங்க 10 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் கூகுள் அந்த டூடிலோட டைட்டிலுக்கு. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டூடில், tell us what you drew and how it represents I am strong because. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்கிரிப்ஷனும் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இதுல வந்து நீங்க உங்க டிஸ்கிரிப்ஷனை தெளிவா கொடுக்கணும், தெளிவா எழுதணும். அடுத்தது parent or guardian full name, parent or guardian email address, parent or guardian address, city, state and zip code, parent or guardian phone number. அதுக்கப்புறம் மறக்காம parent or guardian signature கண்டிப்பா இருக்கணும். ஸோ இது வந்து அவங்களுடைய இந்த பேரண்ட் ஆர் கார்டியனுக்கு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி. ஸோ இதை படிச்சுட்டு சைன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு மோர் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இதுதான் அவங்க வந்து ஸ்டெப் நம்பர் 1ல சொல்லியிருக்காங்க. திரும்ப நான் ரொட்டேட் பண்றேன். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷனை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2ல ஆட் யுவர் டூடில். ஆட் யுவர் டூடில்ங்கிறது என்னன்னா, நம்ம பார்த்த ஃபார்ம்ல கீழே இந்த கூகுள்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நீங்க டூடில வந்து நீங்க வரைஞ்ச டூடிலையோ இல்ல பிரிண்ட் பண்ண டூடிலையோ அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க நம்ம தெளிவா பார்த்துடுவோம். கிரியேட் யுவர் டூடில். யூ கேன் கிரியேட் டைரக்ட்லி ஆன் த ஃபார்ம் ஆர் ஆன் எ செப்பரேட் ஷீட் ஆர் பேப்பர். ஸோ ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ கேன் கிரியேட் டைரக்ட்லி ஆன் த ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா செப்பரேட் ஷீட் ஆர் பேப்பர்லையும் நீங்கள் பண்ணலாம். யூசிங் எனி மெட்டீரியல்ஸ் யூ வாண்ட். அதே மாதிரி என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. Keep in mind that you will later need to attach it to the form with glue or clear tape. அதாவது இந்த ஃபார்ம்ல நீங்க டைரக்டா உங்க டூடில வரையலைன்னா வேற ஏதாவது பேப்பர், இந்த ஃபார்ம் இல்லாம வேற ஏதாவது பேப்பர்ல நீங்க வரைஞ்சிருக்கீங்கன்னா அதை கண்டிப்பா இந்த ஃபார்ம்ல அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணணும்னா பேக் சைட்ல போய் அட்டாச் பண்ணக்கூடாதுங்க. கரெக்டா இந்த ஸ்கொயர் பிளாக்குள்ளார அட்டாச் பண்ணி எதர் நீங்க க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம், இல்லைன்னா கிளியர் டேப்பை யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணலாம். If you are creating your doodle with other materials, you will need to take a high resolution photo of your art, print it and attach it. அதாவது இப்போ சப்போஸ் வேற மெட்டீரியல்ஸ்னா இங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. இந்த ஆக்சுவலா பாஸ்ட் 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ யூ கேன் யூஸ் எனி மெட்டீரியல்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் அந்த எஃப்ஏக்யூ கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு அந்த எஃப்ஏக்யூவும் கோ த்ரூ பண்றேன். கண்டிப்பா வீடியோவை மறக்காம எண்டு வரைக்கும் பாருங்க. அப்ப நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க போய் கோ த்ரூ பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். So if you are creating your doodle with other materials, you will need to take a high resolution photo. So other materials na எனக்கு சொல்ல தெரியல.
ஆர்டிஸ்ட் இல்லைன்னா இந்த குழந்தைங்க ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன மீடியம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னு பார்க்குறேன்னா இது என்னுடைய திங்கிங்ல இருந்து நான் சொல்றேன். இப்போ வந்து டிஜிட்டல் ஆர்ட் ஏதாவது பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க, இல்ல வேற ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்றாங்கன்னா நீங்க அதை போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை பிரிண்ட் பண்ணி இந்த செக்ஷனுக்குள்ள அட்டாச் பண்ணணும். அதை தான் அவங்க சொல்ல வராங்க. இங்க பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்காங்க இல்லையா, ப்ளூ கலர்ல அழகா நமக்கு வந்து கலர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் டிப் வந்து டிப் பிளாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பா நம்ம எல்லாருமே படிக்கணும். Be sure your doodle, art or photo fits exactly in the space outlined on the form. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்க ஃபார்ம் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை ஸ்கேன் பண்றதுக்கு மேபி அவங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சிருந்திருக்கலாம். நம்ம இப்போ பேங்க்ல எல்லாம் எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அந்த பேங்க் வந்து சிஸ்டமே வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் ரீட் பண்ணி டேட்டாவை ஃபீட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்கேனர் அவங்க யூஸ் பண்ணலாமா இருக்கும். இது எல்லாமே என்னுடைய அசம்ஷன் தான். அதனால தான் இந்த ஃபார்ம்குள்ளேயே உங்க டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ண சொல்லி சொல்றாங்க. Be sure your doodle, art or photo fits exactly in the space outlined on the form. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3 இன்ஸ்ட்ரக்ஷன். இது ஒரு வாட்டி ஃபார்ம் பார்த்துட்டு வேணா வந்துருவோமா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ல வந்து லெட் மீ ஓகே, இந்த பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாக்குள்ளார ஃபிட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. உங்களுடைய டூடுல வந்து இந்த ஃபார்ம்குள்ளார ஃபிட் பண்ணணும்னு சொல்லறாங்க. இந்த இந்த செக்ஷனுக்குள்ளார. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு தெரியல, நீங்க யாரை ரீச் அவுட் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு. சப்போஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஏன்னா இதை நான் ஃபர்தரா இந்த வீடியோவா அப்லோட் பண்றதுக்கு டிலே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் குயிக்காக அப்லோட் பண்றேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் வந்து எப்படி இதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்கமிங் வீடியோ எதுலையாவது நான் அட்டாச் பண்றேன். ஓகே, சப்மிட் த ஃபார்ம். Now get your masterpiece to us. The contest is open for entries until February 26, 2021, 11:59 p.m. Pacific time. So இதை எப்படி சப்மிட் பண்றதுங்கிற டீடைல்ஸும் the last day of submissionும் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் வந்து recommended. Scan, photograph your completed form and enter it at doodles.google.com/d4g/enter. ஸோ இந்த லிங்க்ல நீங்க போனீங்கன்னா, அதாவது அந்த என்ட்ரி ஃபார்ம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அது இந்த பேஜுக்கு தான் எடுத்துட்டு போகும்னு நினைக்கிறேன். நம்ம வேணா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சேம் என்டர் யுவர் டூடில். ஸோ என்டர் யுவர் டூடில் பேஜ்க்கு போகுது. இங்கே தான் நீங்கள் அதோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். If you are submitting via photo, take a high resolution photo. If you are submitting via photo, take a high resolution photo in good lighting. Note that the file format must be .png or JPEG. அதாவது நீங்க பிக்சரா போட்டோவா எடுத்து அப்லோட் பண்றீங்க, இதுல அட்டாச் பண்றீங்கன்னா ஒரு ஹை ரெசல்யூஷன்ல குட் லைட்டிங்ல எடுக்க சொல்றாங்க. இது வந்து ஆன்லைன்ல வந்து போஸ்ட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது பை மெயில். பை மெயில்னா போஸ்டல் மூலியமாவும் நீங்க அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். Scan and print out your completed form. Send your entry to Google LLC, Doodle for Google, First Market Street, Spear Tower, suite number 400, San Francisco, CA 94105. ஸோ நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ, அதாவது பே ஏரியாவில் இருக்கீங்க, கலிஃபோர்னியாவில் இருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே சான் ஃப்ரான்சிஸ்கோ தெரியும். டவுன் டவுனில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுடைய கூகுள் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்பியர் டவரில் இருக்கு. ஃபார் மோர் டீடைல் விசிட் அவர் FAQன்னு அவங்க FAQ பேஜையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த என்ட்ரி ஃபார்மில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது வந்து டூடில். Artists create their doodles using any materials they want, from crayons to clay to found objects.
பாத்தீங்கன்னா எனி மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பனா எது வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இனி வந்து ஆர்டிஸ்டோட சாய்ஸ் தான் அவங்க என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது. அடுத்தது வந்து ரைட். Artist statement. Tell us about what you have drawn and how it represents your inner strength. ஸோ நம்ம அந்த ஃபார்ம்ல பார்த்தோம் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன் அந்த அதை வந்து டீட்டெயில்டாக கொடுக்க சொல்றாங்க. fill out the rest of the required information. பார்த்தீங்கன்னா fill out the rest of the required information and have a parent or guardian sign the entry form. இது கண்டிப்பா முக்கியம். இந்த ரெண்டுமே ஒன்று வந்து ஆர்டிஸ்டோட ஸ்டேட்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனும், அடுத்தது வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸும் என்ட்ரி பண்ணி பேரண்ட் ஆர் கார்டியன் சிக்னேச்சர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது சப்மிட் த ஃபார்ம். என்டர் த கான்டெஸ்ட். ஸோ என்டர் யர் டூடில் அதுக்குள்ள தான் போகுது. என்டர் யர் கான்டெஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆன்லைன்ல சப்மிட் பண்ணலாம். என்டர் ஃபார்ம் டூடில்ஸ் and other doodles. Sorry, entry form doodles. If the doodles is created directly on your entry form, you can either upload them to our site as a JPEG or PNG. Visit the entry tab or mail them in address listed below னு கொடுத்திருக்காங்க. அதாவது if the doodle is created directly on our entry form, அதாவது அந்த entry form நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலயே டைரக்டா வந்து குழந்தைங்க வரைஞ்சிருக்காங்கன்னா you can either upload them to our site as a .jpg or png ன்னு சொல்லியிருக்காங்க or mail them. ஸோ இந்த enter the contestல வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மெயில் பண்ணிக்கலாம். இது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா other doodles. If the doodle was not created directly on our entry form, take a high resolution digital photo or scan of the doodle if in good lighting and combine it with the entry form சொல்லியிருக்காங்க. அதாவது டைரக்டா அந்த ஃபார்ம்லயே வரையலைன்னா வேற பேப்பர்லயோ இல்ல வேற எதுலயோ அது வரைஞ்சிருந்தாங்கன்னா அதை போட்டோ எடுத்து கரெக்டா வந்து அதுல அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அந்த இது என்னது என்ட்ரி ஃபார்ம்லயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல தெளிவா கொடுத்திருந்தாங்க. அதுதான் இதுல இங்கேயும் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அந்த டீடைல்ஸை. ஸோ அடுத்தது வந்து ஜட்ஜிங் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா doodles will be judged on the following parameter. ஒன்னு artistic merit based on the artistic skill, creativity, theme, communication. So creativityனா உங்க குழந்தைங்க எப்படி யோசிக்கிறாங்கங்கிறது, அடுத்தது theme communication பத்தியும் சொல்லியிருக்காங்க. Representation of the contest theme. Use the letters in the Google logo and the unique approach to the doodle. இது வந்து creativity. Representation of the contest theme. Use of the letters in the Google logo. Google logoல இருக்கிற letters யூஸ் பண்ணி and the unique approach to the doodle. Theme communication. How well the contest theme is expressed in both the artwork and the written statement. இது ரொம்ப முக்கியங்க. தீம் கம்யூனிகேஷன் எப்படி வந்து அவங்க ஆர்ட் ஒர்க்லயும் அந்த கம்யூனிகேட் பண்றாங்க, அந்த தீமை வந்து ஆர்ட் ஒர்க்லயும் கம்யூனிகேட் பண்றாங்க, அதே சமயம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுக்குறாங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அடுத்தது doodles will be grouped and judged by the following 5 grade groups. Kindergarten to 3rd group, 4th to 5th group, 6th to 7th, 8th to 9th and 10th to 12th. அதாவது 5 type of groups வந்து பிரிச்சிருக்காங்க grade wise. Finalized will be judged on a state by state basis as described below. அதாவது state and territory winners. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸும் அதை சார்ந்த டெரிட்டரியில இருக்கக்கூடியவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸோ அண்ட் அதனால தான் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி வின்னர்ஸ் அண்ட் நேஷனல் ஃபைனலிஸ்ட் ஒரு ஆள் வந்து இந்த 5 குரூப்ஸ்ல இருந்து நேஷனல் ஃபைனலிஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் நேஷனல் வின்னர். அந்த 5ல இருந்து ஒருத்தவங்க வந்து நேஷனல் வின்னர் ஆவாங்க. ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி வின்னர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 ஆர் மோர் வின்னர்ஸ் ஃபார் ஈச் கிரேட் குரூப். அதாவது ஒவ்வொரு கிரேட் குரூப்புக்கும் 10 வின்னர்ஸ் வந்து சூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலா அவங்க 54 இன் டோட்டல் வந்து பாக்குறாங்க. ஸோ டோட்டலா 54 ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி வின்னர்ஸ் வந்து 54, நேஷனல் ஃபைனலிஸ்டா வந்து 5 பேர் போவாங்க. அதுல இருந்து ஒருத்தர் வந்து வின்னர் ஆவாரு, நேஷனல் வின்னர் ஆவாங்க. காம்படிஷன் லெவல்ஸ்.
54 state and territory winners. அதாவது the guest judges and Google Doodlers will select the best doodle from each of the 50 states. வாஷிங்டன் டிசி அப்புறம் அதர் டெரிட்டரி வின்னர்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. These 54 state and territory winners will be displayed in an online gallery on the Doodle for Google website. 5 national finalists. For a period of 5 days, the US public will vote for their favorite doodle from the 54 state and territory winners. These votes will help determine the national finalist. One national winner. So in the national finalist இருந்து ஒரு national winner எடுப்பாங்க. A panel of Google executives will choose one of the 5 national finalists and announce the national winner in June. Learn more about what the 2021 winners and finalists will receive on the prizes page. அடுத்து நம்ம பார்க்க போற செக்ஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன். ரொம்ப முக்கியமான செக்ஷன்ங்க இது. Doodles that are not original works, contain logos or copyright imaginary will be disqualified. Only one application per student. Only the first doodle entered for each student will be considered. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க சப்மிட் பண்ண முடியும். எந்த ஒரு அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்றீங்களோ அதை மட்டும் தான் they will consider. And any additional doodles will be disqualified. அதாவது எக்ஸாம்பிள் என் பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூடில் பண்ணி அவ அப்லோட் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் நாங்கள் ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை டைட்டில்லையோ இல்லை அவள் பண்ண டூடில்லே வந்து மிஸ்டேக் வந்து அவள் லேட்டரான் ரியலைஸ் பண்ணுறா. நான் பார்க்கறதுல அவள் லேட்டரான் ரியலைஸ் பண்ணிட்டு ஓகே லெட் மீ கரெக்ட்னு சொல்லி திரும்ப ஒரு ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டாவது அப்லோட் பண்ணதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணது எரரோட அப்லோட் பண்ணீங்கன்னா அது எரரோடையே போகும். மேபி அது டிஸ்குவாலிஃபை ஆகிடும். அந்த ரெண்டாவது இருக்கிறது கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை ஆகிடும். ஸோ எரரோட நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது ஜட்ஜிங் க்ரைட்டீரியாவில் வந்து குவாலிஃபை ஆகலாம், குவாலிஃபை ஆகாமையும் போகலாம். அது எனக்கு தெரியல. பட் ஆனால் ரெண்டாவது அவ கரெக்ட் பண்ணி போட்டா பார்த்தீங்களா அது வந்து டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகாது. அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. Please read through contest rules for more information. இது ரொம்ப முக்கியம். இந்த கான்டெஸ்ட் ரூல்ஸை எல்லாருமே வந்து தரவா ஒரு வாட்டி படிச்சுடுங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42 ரூல்ஸ். ஆமாம் 42 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நானும் இன்னும் படிக்கல, பொறுமையாக உட்காந்து படிக்கணும் இந்த 42 ரூல்ஸையும். ஸோ கான்டெஸ்ட் ரூல்ஸ் வந்து டோட்டலாக 42 இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக தெளிவாக படிச்சுக்கோங்க. காப்பிரைட்ஸ் இருக்கிறத வந்து அப்லோட் பண்ணிடாதீங்க. பேரண்ட்ஸ் நமக்கு தெரியும், இல்லை டீச்சர்ஸ் நமக்கு தெரியும். குழந்தைங்களுடைய அவங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து யூடியூப் இல்லை மித்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூடில்ஸ் பற்றி பார்க்கும்போது தே டெஃபினெட்லி கெட் இன்ஸ்பயர். ஸோ இது இன்ஸ்பிரேஷனுங்கிறது வேற, காப்பிங்கிறது வேற. அவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. அப்படி இன்ஸ்பயர் ஆகும்போது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது வந்து ஒரு பேரண்டாவோ டீச்சராவோ நம்மளுடைய கைடன்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது உங்கள் குழந்தைகளோட உட்காந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ தட் தே ஆல்சோ கெட் மோர் கிளாரிட்டி அபவுட் இட். ஸோ நம்ம ஹவு இட் ஒர்க்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ப்ரைஸஸ். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இல்லை இது. சாரி சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான டாபிக். Win a $30,000 college scholarship, a $50,000 tech package for your school or non-profit organization, and your artwork displayed for a day on google.com. எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் இல்லை? கண்டிப்பாங்க. இது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து குழந்தைங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணும். எனக்கு தெரியல ஸ்காலர்ஷிப்போ மணியோ என்கரேஜ் பண்ணுமான்னு தெரியல. பட் அவங்களுடைய ஒர்க் வந்து எங்கேயாவது பப்ளிக்ல டிஸ்பிளே ஆகும்போது அது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருக்கும் ஃபார் பேரண்ட்ஸ் டூ. ஸோ அதுக்காகவே நம்ம குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணணும். நேஷ்னல் வின்னர். ஸோ நேஷ்னல் வின்னருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, one national winner's artwork will be displayed on google.com for one day. He or she will also receive a $30,000 college scholarship, a $50,000 technology package for their school or non-profit organization, Google hardware, fun googly swag. அடுத்தது வந்து நேஷனல் ஃபைனலிஸ்டுக்கான ப்ரைஸஸ்.
The 4 national finalists who do not become the national winner will have their doodles featured on the doodle doodle for Google Gallery. Each national finalist will receive a $5,000 college scholarship, Google hardware, fun googly swag. State and territory winners. 54 state and territory winners will have their doodles featured on the Doodle for Google Gallery and will receive Google hardware, a celebratory message from Google, fun googly swag. இது வந்து பிரைஸ்க்கான டீடைல்ஸ். அடுத்தது வந்து ஜட்ஜஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு எஜுகேட்டர் ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா உங்க பசங்களை இந்த எஜுகேட்டர் ரிசோர்ஸஸை வந்து கோ த்ரூ பண்ண சொல்லுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் ஷேர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா educators equal to mentors and mentors play a huge role in Doodle for Google, but you don't have to be it you don't have to go it alone. We have received 4 exercises to help you inspire students and get them scribbling, scrolling and sketching their visions ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் வந்து டெஃபினட்டா குழந்தைங்களை வாட்ச் பண்ண சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். Downloads. We have created these resources to help bring Doodle for Google into your classroom through engaging lessons. Educator guide and extended guided tour கொடுத்திருக்காங்க. Recommended song for musical artist. The following songs can be used for the musical artist brainstorming activity included in the educator guide. ஸோ 3 டைப் ஆஃப் சாங்ஸ் வந்து கூகுளே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து மியூசிக்கல் ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த பர்டிகுலர் எஜுகேட்டர் ரிசோர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கானது. கண்டிப்பாக குழந்தைங்கள உட்காந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோஸை வந்து பார்க்க சொல்லுங்க. அடுத்தது FAQ. மோஸ்ட் ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த FAQலேயே எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த FAQவை வந்து நம்ம மஸ்ட் கோ த்ரூன்னு சொல்வேன். எல்லா பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி. கான்டெஸ்ட் ரூல்ஸும் FAQ அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் அண்ட் த என்ட்ரி ஃபார்மோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஜ். நான் கோ த்ரூ பண்ண வரைக்கும் அதை திரும்ப நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ நான் இந்த FAQல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் குயிக்காக படிச்சிடறேன். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 3 or 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. about the contest, entry information, அப்புறம் judging and selection process. சாரி 3 டைப். ஸோ ஃபர்ஸ்ட் about the contestல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். வாட் இஸ் த டூடில் ஃபார் கூகுள் கான்டெஸ்ட்? அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் இதை கோ த்ரூ பண்ணனா ரொம்ப லென்த்தியான வீடியோ ஆயிடும். ஸோ அதனால நான் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். What is the doodle for Google contest? Why is Google doing this contest? How long has Google been doing this contest? Can I see the previous doodle for Google winners? ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வின்னர்ஸ்க்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் 2020 வின்னர்ஸ் ஆர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலையும் நீங்கள் போயிட்டு அவங்களுடைய ஒர்க்கும் ப்ரீவியஸ் வின்னர்ஸ் டீட்டெயில்ஸும் பார்க்க முடியும். அதே மாதிரி why is Google doing this contest? பாஸ்ட் டூடில்ஸ் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம். அடுத்தது என்ட்ரி இன்ஃபர்மேஷன். ஆல்ரைட், ஐம் ரெடி, ஹவு டு ஐ கெட் ஸ்டார்ட்? அதாவது இப்போ வந்து நான் எல்லாம் ரெடியாக இருக்கேன். நான் எப்படி வந்து இதை என்னுடைய ஒர்க்கை பண்ணுறது, நான் அதே மாதிரி எப்படி என்னுடைய ஒர்க்கை என்டர் பண்ணுறதுங்கிறதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹவ் இட் ஒர்க்ஸ் பேஜ், இந்த வெப் பேஜ்க்கு போக சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி என்டர் எ டூடில் மூலிமா என்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஹூ இஸ் அலௌவ்டு டு என்டர் த ஒர்க்? அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. Parent, teachers, non-profits and after-school programs are welcome to enter artwork on behalf of students kindergarten to 12th grade. When teachers and after-school programs enter doodles on behalf of their students, the entry form must be signed by each student's parent or guardian. Teachers can enter multiple doodles at one time, but only one original doodle per student, regardless of the entry channel. But only one original doodle per student. Regardless of the entry channel, the $50,000 technology award will go to the winning student school.
All the students entering the contest must be enrolled in a US based school, including homeschool or a school in US territories. Um, and children of military personnel abroad can enter this year and will be judged with applications from their home state அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, can teachers and non-profit leaders enter artwork on behalf of their classroomனா எஸ் நான் நினைக்கிறேன். இதோட ஆன்சர் நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது, is there a limit to how many doodles a school or non-profit after school program or parent can enter? So is there an entry limit? இப்போ வந்து how many doodles a school non-profit, அதுக்கு வந்து no limit தான் கொடுத்துருக்காங்க. no limitனா என்னன்னா, இப்போ எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னா நான் 2 அப்லோட் பண்ண முடியும். ஆனா ஒரு ஆளுக்கு 2 டூடில் ஒர்க்கை வந்து ஒரே ஆளுக்கு நான் அப்லோட் பண்ண முடியாது. அதுதான் வந்து அவங்க மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2வது ஒர்க் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஒர்க் மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அது அவங்க தெளிவா how it works disqualificationல கொடுத்திருந்தாங்க. Are students enrolled in home schools eligible ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது யுஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்கூலிங்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது குழந்தைங்களை வந்து வீட்டில் வச்சே வந்து ஸ்கூலிங் சொல்லி தருவாங்க பேரண்ட்ஸ். அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில். அதாவது அவங்களும் எலிஜிபிள் தான். பட் ஆனால் இந்த $50,000 டெக்னாலஜி அவார்டு போகுது இல்லையா அந்த ஸ்கூல்ஸ்க்கு, அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலுக்கு போகுது இல்லையா, அது என்ன ஆகும்னா $5,000 யார் என்ரோல் பண்ணாங்களோ அவங்களுடைய குரோம் புக் ஃபார் எஜுகேஷன் ஆர் டேப்லெட்ஸ் ஆர் கூகுள் பிளே ஃபார் எஜுகேஷன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அவங்க வாங்கிக்க முடியும். பேலன்ஸ் 45,000 என்ன ஆகும்னா அவங்க லிவ் பண்ற கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய லைப்ரரியோட கம்ப்யூட்டர் லேப் ரெனோவேஷன் இல்லைன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இல்லைன்னா பப்ளிக் ஸ்கூல் அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்கூலுக்கும் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தே கேன் நாட் யூஸ் ஆல் தட் $50,000 டெக்னாலஜி பேக் ப்ரைஸை வந்து அந்த ஹோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே யூஸ் பண்ணிட முடியாது. 5,000 ஹோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காகவும் பேலன்ஸ் 45,000 அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய லைப்ரரி இல்லைன்னா ஸ்கூலுக்கும் வந்து டொனேட் பண்ணிடுவாங்கங்கிறதா இதுல போட்டிருக்காங்க. நீங்க இதை டீட்டெயில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். What happens if 2 doodles are different or entered, sorry not different, or entered from the same student? இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, we can only accept 1 doodle per student. ஸோ இதை தான் நான் முன்னாடி இருந்த ஒரு கேள்விக்கு வந்து சொல்லியிருந்தேன். Do you accept group entries? குரூப் என்ட்ரிஸ்னா இங்க என்ன மீன் பண்றாங்கன்னா டீம் ஒர்க். அதாவது இப்போ நிறைய சயின்ஸ் ஒலிம்பியா, டெஸ்டினேஷன் இமேஜினேஷன் இந்த மாதிரி இருக்கலாம் வந்து ஒரு குரூப் ஈவெண்ட் ஒர்க், இண்டிவிஜுவல் கிடையாது, அது குரூப் ஈவெண்ட் ஒர்க். அந்த மாதிரி நாங்கள் இந்த டூடில் கூட ஒரு குரூப் ஈவெண்ட் ஒர்க் டீம் ஒர்க் மாதிரி பண்ணி அப்லோட் பண்ணலாமான்னா அது வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. we do not accept doodles that have been entered by more than one student. ஸோ ஒரு குழந்தை ஒரு ஆர்ட் ஒர்க் தான் பண்ணணும். அதே மாதிரி அது அந்த குழந்தையோட கிரியேட்டிவிட்டியாக தான் இருக்கணும். ஸோ 2-3 குழந்தைங்க சேர்ந்து அந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து அந்த டூடில் வந்து பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாது. அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஈச் டூடில் ஷுட் பி கிரியேட்டட் பை ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட். அடுத்தது, do students have to be a US citizen or participate? Do students have to be US citizen to participate? இதுதான் வந்து கேள்வி. அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கண்டிப்பா பார்க்கணும். At the time of entering the doodle, the student must be a US citizen or a permanent US legal resident. Example, must be able to show proof of legal permanent residence. For example, a green card. Be enrolled in a US based school or a school in US territory. Children of military personnel abroad may take part in this year's contest அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குது? இப்போ வந்து நீங்கள் H1B விசாவில் இருக்கீங்க, L1 விசாவில் இருக்கீங்க, நாங்கள் பண்ண முடியுமான்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக ஆன்சர் தெரியலைங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி என்ரோல்ட் இன் எ US பேஸ்டு ஸ்கூல் ஆர் எ ஸ்கூல் இன் US டெரிட்டரின்னு போட்டிருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக H1B L1 கிட்ஸும் வந்து யுஎஸ் ஸ்கூலில் வந்து என்ரோல் ஆகி படிச்சுட்டு தான் இருப்பீங்க பப்ளிக் ஸ்கூலில். ஸோ இதை பற்றி எனக்கு தெளிவாக தெரியாததுனால நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலை. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எப்படி ரீச் அவுட் பண்ணி வாங்கணும்னு எனக்கு கைட் பண்ண முடியல இப்போதைக்கு. ஸோ நீங்கள் இது வந்து எனக்கு ஒரு எனக்கு இது வந்து ஒரு ஓப்பன் கொஸ்டினாக தான் இருக்குது. என்னால் முடிஞ்சால் இதுக்கான கிளாரிஃபிகேஷன் ரீச் பண்ணி வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னால் வாங்க முடிஞ்சா அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அதோட ப்ராசஸும் தெரியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து பேரண்ட் ஆர் டீச்சர்ஸ் ஹாவ் டு டேக் த ஸ்டெப் இன் டு நோ த ப்ராசஸ். அது வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு உங்கள் யாருக்காவது கேள்விகள் இருந்ததுன்னா தயவு செய்து எப்படியாவது ரீச் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடுங்க. What materials can be used on the doodle? இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. This is the fourth year that students may create a doodle using any medium or materials. However, please note that doodles will be reviewed and scanned in a two-dimensional format. 2D formatல தான் scan பண்றாங்க. If students create a three-dimensional doodle, please make sure to take a clear photograph and enter the photograph rather than the original. The original 2D scannable doodles made with materials such as paint, pencils, crayon, markers, chalk, pastels, charcoal, crayon, or a 2D collage will be accepted. Computer generated images will also be accepted. For more information, see the how it works page ன்னு கொடுத்திருக்காங்க. So any medium நீங்க யூஸ் பண்ணலாங்கிறத திரும்ப திரும்ப அவங்க how it worksலயும் சொல்லியிருந்தாங்க, இப்போ FAQலயும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க 3D உங்க குழந்தைங்க 3D டிராயிங் வரையறாங்கன்னா அதை கிளியர் ஃபோட்டோகிராஃப் எடுத்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரிஜினலை விட. ஏன்னா அவங்களுடைய ஸ்கேனிங் ப்ராசஸ் வந்து 2D டைமென்ஷன் 2D ஃபார்மேட்டுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் 2D ஃபார்மேட்டுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3D ஃபார்மேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிக்சர் எடுத்து ஃபோட்டோகிராஃப் எடுத்து பண்ணணும் ஒரிஜினலுக்கு பதிலாக. அதை தான் கொடுத்துருக்காங்க. Do doodles have to be drawn directly on the entry form? இது வந்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டூடில்ஸ் கண்டிப்பா என்ட்ரி ஃபார்ம்லயே தான் வரைஞ்சிருக்கணுமா அப்படிங்கறதான் அதோட கொஸ்டின். அதுக்கு நோன் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன மீன் பண்ண வராங்கன்னா நீங்க அதாவது நீங்க தனியா ஒரு பேப்பர்ல கூட வரைஞ்சு அந்த என்ட்ரி ஃபார்ம்ல அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ட் கொஸ்டின் மாதிரி தெரியும். ஏன்னா do doodles have to be drawn directly on the entry formனா நோன் கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து how it worksல entry formக்குள்ள போனீங்கன்னா create your doodle. You can create directly on the form or and separate sheet of paper. So sorry, இப்போ FAQக்கு போயிடுவோம். Okay. So do doodles have to be drawn directly on the entry formங்கிறது என்னன்னா நீங்க என்ட்ரி ஃபார்ம்லயே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இதோட மீனிங். நோங்கிறது உடனே வந்து நம்ம என்ட்ரி ஃபார்ம்ல வரையவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிதான் பண்ணணும்னு அவசியம் அப்படிதான் கண்டிப்பா பண்ணணுங்கிற தேவையில்லை. நீங்க தனியா கூட வரைஞ்சு அந்த கிளியர் பிக்சரை வந்து அந்த என்ட்ரி ஃபார்ம்ல நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, நீங்க எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, என்ட்ரி ஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல அதுல எந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, க்ளூ ஸ்டிக்கோ இல்லைன்னா கிளியர் டேப் வச்சு பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, நீங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதை தான் அவங்க மீன் பண்றாங்க. கேன் ஐ கிரியேட் த கான்டெஸ்ட் ஆன்லைன்? அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஃபர்தர் டீடைல்ஸ் இருக்கு. கேன் ஐ டேப் த டூடில் டு த என்ட்ரி ஃபார்ம்? அதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நோன் இருக்கு, இந்த கொஸ்டினுக்கு எஸ்ன்னு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் நீங்க அதர் பேப்பர்ல கூட வரைஞ்சி என்ட்ரி ஃபார்ம்ல அட்டாச் பண்ணிக்கலாம்னு. How should the Google logo be incorporated? Students can trace the logo outline on the entry form or start from scratch by using any materials they wish. Students are free to design their doodles however they want as long as they use the letters Google.
Please note that since the winning doodle will be appearing on google.com as an interactive experience created with the doodle team, we will be judging 2D and 3D doodles in a 2D format. ஸோ நீங்கள் 3Dல பண்ணாலும் அதை 2Dல தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜிங் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ். ஹவ் இஸ் த கான்டெஸ்ட் ஜட்ஜ்ட்? இந்த கான்டெஸ்ட் எப்படி ஜட்ஜ் பண்ணப்படுதுங்கிறது, ஹூ ஆர் த கெஸ்ட் ஜட்ஜஸும் சொல்லியிருக்காங்க. இஸ் த பப்ளிக் இன்வால்வ் இன் த ஓட்டிங் ப்ராசஸும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், பப்ளிக்கையும் இன்வால்வ் பண்ணுவாங்க. Once the entry period is closed and our judges have narrowed the field to the 54 best doodles, the public will be invited to vote online. Voters will be asked to select their favorite doodles, one from each grade group. Help spread the word for your favorite doodles by sharing them with your friends and family. ஸோ இவ்வளோதான் எஃப்ஏக்யூவில் இருக்கக்கூடிய கேள்விகள். இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ரீச் அவுட் பண்ணி இதுக்கான டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. தெரிந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ அடுத்தது வந்து என்டர் எ டூடில் பேஜ். இது ஃபைனலாக உங்கள் டூடில் ரெடி ஆயிடுச்சு. அதை நீங்கள் என்ட்ரி ஃபார்மில் கரெக்டாக அட்டாச் பண்ணி என்ட்ரி ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக நீங்கள் வரக்கூடியது இதுதான், என்டர் எ டூடில். இதை தான் நீங்கள் வந்து Feb 26, 2021 11:59 PM PST அப்லோட் பண்ணணும் ஆன்லைன் மூலியமா. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி மெயில் மூலியமா அனுப்புறதுனாலும் நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெல் அபவுட் பிட் அபவுட் யூ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது யாரு இதை அப்லோட் பண்றாங்களோ அவங்கள பத்தின டீட்டெயில்ஸை கேட்குறாங்க. தட் குட் பி எ பேரண்ட் ஆர் டீச்சர் ஆர் கார்டியனாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஃபுல் நேம், ரோல் அண்ட் இமெயில் அட்ரஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் இன்ஃபோ அபவுட் யுவர் ஸ்டூடெண்ட், சில்ட்ரன் அண்ட் தேர் ஸ்கூல் ஆர் ஹோம் ஸ்கூல். அதாவது உங்கள் ஸ்டூடெண்ட் பற்றியோ இல்லை உங்கள் குழந்தையோடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸும் குழந்தையோட டீட்டெயில்ஸ் பற்றியும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கிரேட் லெவல், எந்த கிரேட் லெவலில் வராங்க. இப்போ உங்கள் குழந்தை வந்து கிண்டர் கார்டன்லேருந்து 3rd கிரேட் வரைக்கும் படிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, 4 and 5னா செகண்டு, மிடில் ஸ்கூலர்ஸ்னா 6 and 7, 8 and 9, வந்து ஹை ஸ்கூல் வந்து 9th கிரேட்லேருந்து ஹை ஸ்கூலுக்கு போயிடும். ஸோ 8th கிரேட் வரைக்கும் மிடில் ஸ்கூல், 9th to 12th வந்து ஹை ஸ்கூலில் வரும். ஸோ 9th படித்தாங்கன்னா 8 to 9 சூஸ் பண்ணோம். அண்ட் ஸ்கூல் இருக்கக்கூடிய சிட்டி, நான் ப்ராஃபிட் ரீஜன் அண்ட் ஜிப் கோட், அதே மாதிரி ஃபோன் நம்பர். Now upload your doodles. Note that all the doodles you upload should be a single age group. Note that all doodles you upload should be for a single age group. அதாவது ஒரு டூடில் ஃபார்மை நான் அப்லோட் பண்ணுறேன்னா அது வந்து இப்போ டீச்சர் அப்லோட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஏஜ் குரூப் வந்து செலக்ட் பண்ணும். இந்த kindergarten to 3 அதை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணலாம். ஐ திங்க் திஸ் அலோவ்ஸ் மல்டிபிள் அப்லோட்ஸ் ஆல்சோ. If you need to submit doodles for a different age, please complete a new form. அதாவது கிண்டர் கார்டன் டு 3rd கிரேட் வரைக்கும் உங்களுக்கு ட்வின்ஸ் அப்படின்னா 2 குழந்தைங்க, 2 பேரும் வந்து 2nd கிரேட்ல படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட கிரேட் லெவல், அதாவது இங்கே வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ பேரண்ட்டாக இப்போ நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் என் பசங்களுக்குன்னா என் பேர், என்னுடைய ரோல், என்னுடைய இமெயில் அட்ரஸ், அப்புறம் எந்த கிரேடுக்கான டூடில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய 2 பசங்களும் இதில் கான்டெஸ்ட்டில் வந்து என்ரோல் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுடைய கிரேடு வந்து பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு ஒரே கிரேடு தான், 2 பேரும் ஒரே கிரேடில் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கிரேடும் அவங்க ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸையும் பண்ணிட்டு இப்போ 2 பேத்துக்கும் 2 டிஃப்ரெண்ட் டூடில் ஃபார்ம் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, அவங்க அதில் தான் ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 டிஃப்ரெண்ட் டூடில் ஃபார்மையும் நான் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ மோர் தேன் 1 ஃபைலை அப்லோட் பண்ணலாம். அதை தான் அவங்க இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நோட் தட் ஆல் த டூடில்ஸ் யூ அப்லோட் ஷுட் பி எ சிங்கிள் ஏஜ் குரூப். அதாவது என் 2 பசங்களும் ஒரே ஏஜில் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்கன்னா இப்போ அவங்க 7th கிரேடோ இல்லை 8th கிரேடோ இல்லை 6th கிரேடோ இருக்காங்கன்னா 5 to 6 நான் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர்த்தோட டூடில் ஃபார்மையும் I can directly upload in this.
If you need to submit doodles for a different age group, please complete a new form. அதாவது இப்போ ஏன் ரெண்டு பசங்கள்ல ஒருத்தி வந்து 5th கிரேடும் இன்னொருத்தி 6th கிரேடும் படிக்கிறான்னா, நான் 5th கிரேடுக்கு ஒரு டூடில் ஃபார்ம் அப்லோட் பண்ணணும். திரும்ப போய் இந்த மொத்த என்ட்ரியும் இந்த என்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த என்டர் எ டூடில், இது மொத்தத்தையும் ஃபில் பண்ணி 6th கிரேடுக்கும் நான் ஒரு அப்லோட் பண்ணணும். அதாவது 5th அண்ட் 6th ஒரே இதுல தான் வரும், கிரேட் லெவல்ல தான் வரும். பாத்தீங்கன்னா 5th-க்குனா 4 and 5 சூஸ் பண்ணணும். நான் 6th-க்குனா 6 and 7 சூஸ் பண்ணணும். அப்ப நான் 2 வாட்டி இந்த ஃபார்மை நான் என்டர் பண்ணணும். ஸோ நீங்க 4 and 5ன்னு போட்டுட்டு 2 டூடில் ஃபார்மையும் ஒரே இதுல வந்து நீங்க போட்டீங்கன்னா மேபி நீங்க டிஸ்குவாலிஃபை ஆகறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. எனக்கு தெரியாது, பட் அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்னாலேஜ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதுதான். இதுவே நீங்கள் மெயிலில் அனுப்புறீங்க அப்படின்னா, carefully package the doodle in an envelope so that it won't get damaged. Affix the proper postage and mail it into the following address: Google LLC, Doodle for Google, Spear Tower, 1 Market Street, suite number 400, San Francisco, CA, and the zip code கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்டல் மூலியமா அனுப்பணும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா டூடிலோட ஹிஸ்ட்ரி பற்றி கொடுத்துருக்காங்க. டூடில் ஃபார் கூகுளோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேலரி. ஸோ இது வரைக்கும் வந்து டூடில்ஸ் வந்து கூகுள் பண்ண டூடில்ஸ் எல்லாமே வந்து கேலரி பேஜ் ஒன்று செட் பண்ணி நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கூட போய் ஒரு கோத்ரூ பண்ணலாம். ஆனால் இதுலேருந்து எதையுமே நீங்கள் காப்பி பண்ண முடியாது, காப்பி பண்ணக்கூடாது. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டரில் வந்து டேர்ம்ஸ், ப்ரைவசி, அபவுட் கூகுள் அண்ட் கூகுள் ப்ராடக்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நான் தேடி தேடி பார்த்ததுன்னா கான்டாக்ட் அஸ் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கல. நான் பார்க்குறேன் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் என்னால் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னா நான் கான்டாக்ட்ஸ் வந்து கிடைக்குமான்னு தேடி பார்க்குறேன். பட் எனக்கே இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. பட் எப்படி அதை வந்து கிளாரிஃபை பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ நீங்கள் அவங்க சொன்ன எல்லா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளேயும் வரீங்க அப்படின்னா, தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வின் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கணும். பட் அதை விட பார்ட்டிசிபேஷன் ஸ்பிரிட் வந்து ரொம்ப தேவை. நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறத நம்ம குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டும் வரணும். அதுக்காக வந்து எப்படி சொல்றதுன்னா, எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம்னு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைங்க வந்து அதில் வின் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்து யாராவது அப்லோட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் குழந்தைகளும் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வீடியோ பார்க்காம குழந்தைங்க இன்வால்வ் ஆனாலும் அந்த குழந்தைங்களும் ப்ரைஸ் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, கிட்ஸோட கிரியேட்டிவிட்டி வந்து நல்லா வளரணும்னு ஆசைப்படுறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை திரும்பவும் நீங்கள் போய் படித்து பாருங்கள். அதே மாதிரி FAQஸை கோத்ரூ பண்ணுங்க. மேபி அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரேஸ் ஆன எல்லா கொஸ்டின்ஸும் வந்து கிளாரிஃபை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கண்டிப்பாக அந்த 42 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக படிங்க. அதுலேயும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் அதுக்கு ஆன்சர் நான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, உங்கள் குழந்தைகளையோ ஸ்டூடெண்ட்ஸையோ இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, தயவு செய்து இந்த வெப்சைட்டில் போய் மொத்த டீட்டெயில்ஸையும் தரவாக படிங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றியும், எப்படி வந்து குழந்தைங்க வந்து இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறதையும்.